ஆத்மானகும்பா. என் பேர் பிரகாஷ், பொன்னேரியிலேருந்து வரேன். எங்கே? பொன்னேரியிலேருந்து வரேன். சரி. யோகா பாடங்கள் 3 to 5 பண்ண சொல்லிக்கிறீங்க சாமி. நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கலாமா சாமி? தூங்கலாமா? அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தப்பரும் கிடையாது. சரி சார். இந்த ஐயப்ப மாலை கிடையாது. இது தூங்கிட்டா குளிச்சுட்டு திருப்பி பூஜை பண்ணுன்றது. இது தூக்கம் வரணுன்னே கொடுக்குற உபதேசம் இது. அதனால் ஒரு தப்பும் கிடையாது. அப்புறம் உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிறோம்ல சாமி, அந்த குழியிலெல்லாம் வச்சு, அந்த குழியிலெல்லாம் வச்சு கடவுள் என்னவா இருக்கிறாரு? விளக்கு வீட்டில் எதுக்கு வச்சு கும்பிட்ற? என்னன்னு நினச்சின்னு கும்பிட்ற? சாமி. அப்போ சாமின்னா நெருப்பாக தான் இருக்கிறாருன்னு தெரியுது இல்லை? அப்போ நீ நெருப்பானா தானே அந்த சாமியில் சேர முடியும். நீ தண்ணியாந்தின போய் சேருவியா? இல்லை வீட்டில் என்ன தேய்ச்சி குளி எல்லாம் தேய்ச்சி குளி. அட வீட்டில் 1000 சொல்லுவாங்கப்பா. உனக்கு தெரியவானவா? நம்ம போகிற பாதைக்கு அவங்களுக்கு இடைஞ்சலாம் நீ இருக்காத. உனக்கு இடைஞ்சலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுக்காத. அவங்க பாதையில் அவங்க போட்டோம், உன் பாதையில் நீ போ. அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு 1.5 கிலோ மாட்டுக்கறி எடுத்துன்னு வந்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நீ பலமாக இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படின்னுவாங்க. சாப்பிடுவே? இல்லை சாமி, கல்யாணம். அதனால அவங்க பாதைக்கு அவங்க போட்டோம், உன் பாதைக்கு நீ போன. பல பேருக்கு சொல்கிறேன், யார் குடும்பத்தில் நான் போகிறேன் நீ வான்னு கூப்பிடாதீங்க. அது குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்துடும். உன் பாதையில் நீ பயணம் பண்ண, அவங்க போகிற பாதையில் அவங்க போட்டோம். அவங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ வரட்டும். நீங்களா யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்கன்னுவேன். அது மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க, என்னது தலைக்கு ஊற்றிக்கோ, சீக்கா போட்டு தலைக்கு ஊற்றிக்கோன்னு. அப்புறம் கோல்டு ஆகிறதுக்கு நீ எதுக்கு இந்த பாடம் பண்ணணும்? பண்ண வேண்டியதே இல்லையா? அதனால சூடாயிடணும், நீ நெருப்பாக மாறி போகணும். நீ போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஜுரம் அடிக்கிற மாதிரி தெரியணும். அந்த அளவுக்கு உடம்பு உஷ்ணமாயிடணும். மாதத்துக்கு 2 வாட்டி சேரலாம். டெய்லி சும்மா நல்லாவில் வந்த கட்டு அந்த மாட்டை சும்மா கட்டி ஓட்டேன்னு ஓட்டக்கூடாது. ஏன் போட்டு தாங்க நான் 15 வாட்டி போவேன்னா சீக்கிரம் துபாய் போவேன். அதனால் ஒரு மனுஷன் 2 மாதத்துக்கு 2 வாட்டி புனரல் பண்ணலாம், தப்பு இல்லை. கனவு மனைவி சேரலாம். ஆனால் அன்னாடம் சேர்ந்தீங்கன்னா இந்த பாடத்துக்கும் உதவாது. உனக்கு சீக்கிரமாக வண்டி கட்டுவாங்க. உனக்கு எதுவும் ஒன்றும் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணாதான் கடவுளை சேர முடியுமா அப்படின்னு? ஏமா இல்லை இல்லறம் சேர்ந்தாதான் கடவுளை சேர முடியும். எந்த மூடம் சொன்னான்? அது அப்படியே எடுத்துக்கணும் சாமி. அதனால கேட்குறேன். அந்த இப்போ சொன்னீங்க. ஆமாம், கடவுளை சேரலாம். கடவுளை சேர மாட்டேன், யமனை போய் சேருவேன். ஏன்னா 2 பேரும் புருஷன் போகிறவங்க தான். அதனால் அதில் போய் சேர்ந்துடுவேன். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மனசு தான் சம்பந்தம். மனத்தை அழிச்சிங்கன்னா தான் கடவுளை சேர முடியும். மனத்தை வளர்த்தீங்கன்னா கடவுளுக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. உங்களுக்கு எது ஒன்று நீங்கள் செய்யுங்க. நன்றி சார். நன்றி. அந்த சமுதாயம் செய்ய முடியும். என்கிட்ட உங்களுக்கு என்னால் உதவி மேற்கொண்டு நிறைய செய்ய முடியும்னு சொல்லி அந்த ஆற்றல் எனக்கு கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ரிலீஃப் நான் இல்லாமலே இருந்தேன். எனக்கு வேற எதுவும் ரிலீஃப் இல்லாமல் இருக்குதுங்களே. ஒரு மன அழுத்தத்தில் நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிடாம கூட இருப்போம், படப்படப்பாக வேலை செய்வோம். ஒரு டைம் மயக்கம்லாம் கூட விழுந்துருக்கிறேன். ஆனால் அந்த பாடம் வந்துட்ட பிறகு இந்த தொழில் செய்யும்போது எனக்கு இன்னும் நிறைய ரொம்ப நல்ல விளைவுகள் நல்லபடியாக கிடைச்சது. இல்லை ஐயாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கே இருக்கணும். நான் அந்த தொழிலை சிறப்பாக சமுதாயத்துக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய வழியை நான் பின்பற்றி செய்வேங்க. என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்பவும் உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நான் யாரையுமே கெட்டவனா நினைக்கிறதில்லை, யாரையுமே நல்லவனாவும் நினைக்கிறதில்லை. ஏன்னா கெட்டவனா நினைக்கிறதுக்கும் நல்லவனா நினைக்கிறதுக்கும் எக்ஸ்ரே எடுக்கல நான். இல்லையா? மனிதன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆமாம், ஏற்கனவே சொன்னீங்க, ஆத்மா மட்டும் தான் நான் பார்க்குறேன். அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதனால் எனக்கு நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. மக்களுக்கு நான் நம்மளால் முடிஞ்சதை நம்ம உதவி செய்யணும். இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அதனால் நான் யாரையும் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு, எல்லாருக்கும் என்னுடைய இறைவனுடைய அருளும் உண்டு. நிச்சயம். ரொம்ப நன்றி. ஆத்மா சார். அதே மாதிரி எம்பிபிஎஸ் படித்த டாக்டருங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் தான் படித்தாங்க. எல்லா டாக்டருக்கும் ஒரே மாதிரி பேர் கிடைக்கல. அவங்க தொழில் திறமையில கொஞ்சம் தொழில் திறமை இல்லை. திறமை எங்கிருந்து கிடைக்குது? இந்த உலகத்திலிருந்து கிடைக்குதா திறமை? உன் மனசுலேருந்து கிடைக்குதா? மனசுலேருந்து திறமை கிடைக்குது. வக்கீல் என்றவன் சும்மா சாதாரணமானவன் கிடையாது. ராத்திரி பகல ஒரு சட்டத்தை பற்றி யோசித்துக்கினே இருக்கணும், ஆராய்ச்சிக்கினே இருக்கணும், ஒவ்வொரு பக்கத்தையும் தள்ளிக்கினே இருக்கணும்.
அப்பதான் அந்த நாளைக்கு நடக்க போற வாதத்துக்கு இன்னைக்கு குறிப்பெடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு நைட்லாம் எழுதி வச்சிருவோம். நான் படிக்கல, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ சாமி. உங்களை நான் தான் சாமி மன்னிச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஐயா வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்க. நான் கொஞ்சம் பதத்தோட கேட்டேன், ஐயா கிட்ட கேட்கலாமா, ஐயா என்ன சொல்லுவாரு. கேட்கலாம், கேட்கறது தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். உங்களோட மட்டும் போகாது, இது 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசகம் ஒண்ணு படிச்சேன். அதுக்கு சட்டத்தாலையும் அதிகாரத்திலையும் சாதிக்க முடியாத ஒரு செயலை இறை வழிபாட்டால சாதிக்கலாம். சட்டமும் அதிகாரமும் சமுதாயத்தை சார்ந்ததுப்பா. சமுதாயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சட்டம் ஒரு பேப்பர். ஆமா சாமி சொன்னீங்க இல்லையா? ஆமா சாமி. அது எந்த காரியமும் செய்யாது. மணிகண்ட சாமி. ஆனா அந்த பேப்பர் யாரு கையில இருக்குதோ அவனுக்கு என்ன போஸ்டிங்ல இருக்கிறானோ அதுக்கேற்ற வேலை செய்யும். இது 100% உண்மை சாமி. அப்போ சட்டம் வேலை செய்தா அவனுடைய அதிகாரமும் மனமும் வேலை செய்தான்னு யோசித்து பாருங்க. அதிகாரமும் மனம் தான் சாமி வேலை செய்யும். சட்டம் ஆனா சட்டம் ஒரு புத்தகம், அது சும்மா போட்டீங்கன்னா கலக்க போகுது, அங்கேயே போய் ஊடா போய் வேலை செய்யாது. சட்டம் தனது கடமையை செய்யும். ஒரு கடமையும் அதுக்கு செய்ய தெரியாது. மனிதன் செய்யறது தான் கடமை. ஆனால் அந்த கடமை நன்மையா இருக்கணும். பல பேர் வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி இருக்க கூடாது. அவன் தான் சட்ட நிபுணன். பல பேர் வாழ்க்கையை பாதிச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு போறவன் இருட்டறையிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும். உண்மைதான் சாமி. அதனால அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. உங்களுடைய தொண்டு வந்து இந்த உலக மக்களுக்கு நன்மைக்கு பயன்படுத்துங்க. நீ உங்களுடைய படிப்பை நல்லதுக்கு பயன்படுத்துங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பல பேர் வயிறு என்ன, ஒரு திருச்செந்தூர்ல இருந்து ஒரு டாக்டர் வந்தாரு. நம்மளே கை நாட்டு கேஸு. அவர் என்ன நினைச்சுன்னு வந்தாருன்னு தெரியல. அவர் MBBS பெரிய டாக்டர். அவர் வந்து என்ன ஆன்மீகமே கேட்கல, வெறும் சயின்ஸே கேட்கிறாரு எங்கிட்ட. ஆன்மீகத்துல இருந்தா சாமி சயின்ஸ் வந்தது சாமி. ஆன்மீகத்திலிருந்து தான் சயின்ஸ். விஞ்ஞானமே ஆன்மீகத்தில இருந்து தான். எல்லாம் பிறந்தது ஆன்மீகத்தில இருந்து தான். ஜனனமே ஆன்மீகம் தான். மனித ஜனனங்குது அது ஆன்மீகத்தில இருந்து தான் பிறந்தது. இப்ப வந்து அறிவியலை வச்சு அவங்க அதனால எல்லாம் ஆன்மீகத்தில இருந்து பிறந்தது. ஆனா என்னுடைய தகுதி தெரியாத அவர் நான் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல நீங்க தான். ஆனா அவருக்கு சயின்ஸ்லயே பதில் சொன்னேன். ஏன்னா அனுபவம். அவர் கேட்குறாரு, என்ன 2 பேரை எடுத்துன்னு வராங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, ஐசியில் சேர்க்குறாங்க. ஒருத்தர் இறந்து போறாரு, அவங்க எங்களை சபிச்சுக்கினே போறாங்க. ஆனால் ஒருத்தரை காப்பாற்றிடுறோம், அவங்க வாழ்த்துக்கினே போறாங்க. இதில் எங்களுக்கு புண்ணியமா பாவமானு? உனக்கு புண்ணியமும் கிடையாது, உனக்கு பாவமும் கிடையாது. நீ செய்து தொண்டு செய்யல. தொழில் வேற, தொண்டு வேற. கோவில்கள்ல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயருங்க பூஜை பண்றாங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்றாங்க. அது தொண்டு கிடையாது, தொழில். அந்த தொழிலா இருக்கிறதால அவங்க வேலை செய்யறதால கடவுளுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா தொண்டு ஆக்கிடணும் கடவுளுடைய இதுவை. அவனுக்கு தான் கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும். அத மாதிரி உங்களுடைய தொழில நன்மையும் செய்வீங்க, தீமையும் செய்வீங்க. ஒரு கொலைகாரன் வந்துட்டான்னா கொலைகாரன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுன்னா அவனை மாதிரி உத்தமனே உலகத்துல இல்லைன்னு வாதாடுவீங்க. எனக்கும் தெரியும், ஜட்ஜிக்கும் தெரியும் சாமி. எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நம்ம பண்ணிட்டு. அப்போ இந்த மாதிரியான செயல்களை விட்டுட்டு நல்லதுக்காக பயன்படுத்திங்க உங்க படிப்பை. அது இந்த சமுதாயத்துக்காக இருக்கட்டும். சமுதாயம் பணம் சேரலனாலும் 4 பேர் வார்த்தை சேர்ந்து தெரியுமா, அது உங்க வாழ்க்கையும் உங்க சந்ததியும் வாழ வைக்கும். அதுக்காக உங்களுடைய செயல் இருக்கட்டும். நீங்க சொன்ன விஷயங்கள் செஞ்ச சாமி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்பாவி மக்கள்லாம் காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் எனக்கு வாதாடினா வந்து கடந்த ஒரு 7 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பணம் வாங்குவேன் அவங்ககிட்ட. ஒரு சில பணமே இல்லாமல் செஞ்சு கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் பகையாக இருக்கிறேன். போலீஸ்காரங்களே வழக்கு போட்டிருக்காங்க என் பேரில். நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, எப்பவுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ வந்து அகிஸ்டுக்காக அவன் நல்லவனா கூட இருப்பான். ஆமா சார். போலீஸ்காரன் தேவையற்ற கேஸ் போட்டிருப்பான். ஆமா சார், போட்டிருக்காங்க. ஆனா உனக்கு நல்லவன் தெரியும். ஆமா சார். நீ வாதாடும் போது அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடும். தள்ளுபடி ஆகும் போது போலீஸ்காரனுக்கு நீ பகைதான் ஆகும். அப்படிதான் சாமி. சமுதாயம்ன்றது நன்மையும் பகையும் சேர்ந்ததுதான் சமுதாயம். அதனால நீ செய்த தொழில வந்து தீமையை பார்க்க கூடாது. நான் செய்யறது நன்மை, 4 பேருக்கு நல்லது செய்யறேன், அதை என் வாழ்நாள் முழுவா செய்துட்டு போறேன். என் படிப்பு அதுக்காக பயன்படுத்தும், என் செயல் அதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லது. அதிகாரத்தால தடுக்கிறாங்க சாமி. என்ன அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க போலீஸ்காரங்க
என்னை தடுத்து என் பேர்லயே வந்து பகையை உண்டு பண்ணி என் பேர்ல வழக்கு அப்படிதான்ப்பா போடுவாங்க. ஏன்னா நீ அவங்கள செய்யறாங்க. எதிர்க்கும் போது, ஆமா. அவங்களுடைய செயலை எதிர்க்கும் போது அவங்க பகையா மாறுவாங்க. ஆமா. நான் என்ன சொல்றேன், நீ அவங்களெல்லாம் எதிர்க்காத. ஏன்னா அவங்களுக்குன்னு சில தொழில், சில அதிகாரங்கள் இருக்குது. ஆமா, ஆமா. அதை அவங்க செய்துட்டு போறாங்க. ஆமா. ஆனா நீ அவங்களெல்லாம் போய் எதிர்த்து அவங்க மேல கேஸ் போடுறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாத. ஆனா உன்னை நாடி வரவங்களுக்கு நீ உதவி செய். சரிங்க சாமி. மற்ற அதிகாரிகளை நீ எதிர்த்தீன்னா அது பகை உருவாயிடும். ஆமா. அந்த பகை நாளைக்கு ஒரு பெரிய பூகம்பமா மாறிடும். ஆமா. அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. உன்னை தேடி வரவங்களுக்கு உன்னுடைய உதவி மட்டும் இருக்கட்டும். அதிகாரி தப்பு பண்ணிட்டார், அவர் மேல நான் கேஸ் போடுறேன், இந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டார், அவர் மேல கேஸ் போடுறேன், நீனா பகை உருவாயிடும். ஆமா சாமி. அது உனக்கு தேவையில்லை. அது சட்டம் பார்த்துக்கோ, கவர்மெண்ட் பார்த்துக்கோ. சரிங்க சாமி. உன்னுடைய கடமையை நீ செய் சரியா. அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க சாமி. ஆத்மா வணக்கம் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தொழில் ரொம்ப இதுவாகிட்டு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஐயா. அப்போ திடீர்னு ஒரு திருப்பம் தொழில் மாற்றம் நடந்தது. அப்போ என்னன்னா மாற்றம் நடக்கிறப்போ ஐயப்ப கோயில் மாலை போட ஆரம்பித்தாங்க ஐயா. சரி. அப்போ என்ன ஆச்சுன்னா வீட்லேயும் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரால் தான் எல்லாமே நடந்தது. சரி. அவரால் தான் எல்லாமே. நான் இந்த 2 வருஷம் முடிஞ்சு நம்ம பாதையில் இந்த பாதையில் வந்ததுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி திருப்பி நீங்கள் மாலை போடணும், இது பண்ணணும். சில நேரத்தில் அவங்க கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஐயா. நான் போகிறது கிடையாது. சில நேரத்தை தவிர்க்கிறது உண்டு. சரி. இப்போ இது வற்புறுத்துறது எப்படிங்க ஐயா இது பண்ணுறது? எப்பவுமே இந்த ஆன்மீக பாதை எப்படிப்பட்டதுன்னா எதிர்ப்பே இருக்கக்கூடாது. எதிர்ப்பு இருந்ததுன்னா இதில் யாருமே முன்னேற முடியாது. இது சுதந்திரமாக போகணும். பொண்டாட்டி புருஷனுக்கு தடையாக இருக்கக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிக்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இதில் போக முடியும். அவங்க இல்லை யாராவது தடையாயிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணவே முடியாது. அப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கட்டாயப்பட்டு இதில் வந்தீங்கன்னா குடும்பம் சரியாக இருக்காது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அதனால் இதை விட்டுடுங்க, பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க. குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா கடவுள் அப்புறம் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும். கடவுளை கும்பிட்றேன்னு குடும்பத்தை கெடுத்துட்டு கடவுளை கும்பிட்றதுல ஒரு பயணம் கிடையாது. அது முட்டாள்தனம்னு சொல்லுவேன் நான். அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, குடும்பத்தை நல்லா பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் வேணாம் உங்களுக்கு, இது ஒத்து வராது உங்களுக்கு. அதனால் இது விட்டுடுங்க. இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்படிங்களைங்க ஐயா. என்னோட மனசு இதில் உன்னுடைய மனசு கேட்குது, உன் பொண்டாட்டி மனசு கேட்கலையா? இரு மனசு ஒத்து வந்தால் தான். அது கல்யாணம் பண்ணலைன்னா உன் மனசு கேட்குதுன்னு நீ போகலாம். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி ஆன பிறகு உன் பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம். உனக்கு சோறே போட மாட்டாங்க, நேரத்துக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க. நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க தூங்கி நிற்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். அப்போ உனக்கு என்ன வெறுப்பு வரும், குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும். அதனால் இதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் அன்பாக இருக்கலாம். குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆன்மீகவாதிக்கும் சொல்கிறதே அதான். குடும்பத்தை பகைச்சிக்கின்னு இதுக்கு வராதிங்க, இல்லை கரையேற முடியாது. அதனால் குடும்பத்தை முதல்ல நல்லா பாருங்கள், அப்புறமா இதுக்கு வாங்கன்னுவேன். அதனால் குடும்பத்தை பாரு, பொண்டாட்டி சொல்கிறத கேள், இதை விட்டுடு. இதுதான் உனக்கு நல்லது. சொல். அதாவது ஐயா ஒரு தொழில் ஒன்று நடக்குதுன்னாங்க ஐயா. சில பேர் வந்து கடவுளுக்கு அதாவது ஒரு நான் சம்பாதிச்சேன்னா ஒரு பாகம் கொடுக்க. ஐயப்பண்ணே நீ இது வரைக்கும் பார்த்துக்கிறியா? இல்லைங்க ஐயா. உங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்களா? இல்லைங்க ஐயா. எப்படி இப்போ சொல்கிறாங்க? அவங்க இந்த மாற்றம் ஏற்பட்ட நம்பிக்கை. கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான். கடவுளை எவனும் பார்த்தவங்க கிடையாது. ஆமாங்க ஐயா. கடவுள்ன்றது நம்பிக்கை. அவனுக்கு அதனால தான் உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்குது. எவனுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதில் வெற்றி அடைகிறான்னா தாராளமாக பயணம் பண்ணுங்க. இதில் தான் வரணும், அதில் தான் வரணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதனால் நீ அதில் பயணம் பண்ணு, நல்லா இது. இதை விட்டுடு. இது தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க, நிம்மதி இழந்துடுவீங்க. நான் எல்லாரும் சாமியாரவான்னுவேன், நான் யாரும் வராதிங்கன்னுவேன். ஏன் தெரியுமா, இது அவ்வளோ லேட்டான விஷயம் இல்லை. இது ரொம்ப கடுமையான எல்லாத்தையும் இழக்கத்தை. பொண்டாட்டி செத்தா செத்து போச்சு போட்டோன்னு இருக்கிறவனுக்கு தான் லாக்கிது. பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறது, பொண்டாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறது, அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு இது லைக் படாது. இல்லைங்க ஐயா. ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஐயா போன்னு சொன்னாங்க. இப்போ நீ எங்கேயுமே போக மாட்டேன்றிய கூட. அப்போ தப்பாக தானே வரும். ஆமாங்க ஐயா. உனக்கு பிடிக்கல கோயிலுக்கு போவ, அவங்களுக்கு கோயில் போக பிடிக்குது. கோயிலுக்கு தனியாக போகிறத விட ஜோடியாக போனால் நல்லா இருக்குதுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ நீ போய்த்தானே ஆகணும். போகலன்னா குழப்பந்தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதை மறந்துட்டு அதை பிடிச்சிக்கோ. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கடவுளை ஒரு கையில் பிடி, குடும்பத்தை ஒரு கையில் பிடி. குடும்பம் ஒரு நாள் உன்னை ஒதுக்கிடும். அப்போ கடவுளை 2 கையில் பிடிச்சிக்கோன்னுவேன். இப்போ நீ கடவுளை ஒதுக்கிடு, குடும்பத்தை 2 கையில் பிடி. உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது. மனசு கேட்க மாட்டேங்குங்களா ஐயா? அதுக்கு நீ ஒண்டியாக இருக்கணும்.
கூட இன்னொன்று சேர்த்துக்கின பிறகு என் மனசு கேட்கலன்னா ஒத்து வராது. பொண்டாட்டி தெத்தி விட்டுருலன்னா முடியுமா? உன்னால் பொண்டாட்டி விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது, உன்னை விட்டுட்டு பொண்டாட்டியால் இருக்க முடியாது. கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டி பிடி, குடும்பம் நல்லா இருக்கும் போ. அந்த மாதிரி அந்த சொன்னேங்க, இதுமாரி சம்பாதிக்கிறது ஒரு பகுதி, அதுமாரி இது தானம் பண்ணுறது, அது இல்லைன்னா கடவுளுக்கு கொடுக்குறது, அதெல்லாம் தானம்லாம் முதல்ல பொண்டாட்டிக்கு பண்ணு, நிம்மதி கிடைக்கும். நீ ஊருக்கு தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நிம்மதி எழுந்துருவ. நீ தானம்ன்றது எப்படி பண்ணணும்னா 2 பேரும் ஒத்து பண்ணணும். வேண்டா வெறுப்பா பண்ணுறது தானமே கிடையாது. அது தானம்ன்றது மனம் ஒத்து பண்ணணும். நேற்று கனடாவிலேருந்து ஒரு அம்மா 50,000 ரூபாய் அனுப்பிச்சிக்கிறாங்க எனக்கு. பொண்டாட்டி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. புருஷன் என்ன பண்ணுறாரு, நீ அனுப்ப நான் அனுப்புறேன்னு அவர் அனுப்பிச்சிட்டாரு. இப்படி ஒத்து பண்ணணும் தானம். அது பேர் தான் தானம். நீ கொடுக்குறன்றது உன் பொண்டாட்டி பிடிச்சி இழுக்கிறது தானம் கிடையாது. அது பேர். ஐயா இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போங்க பண்ணுங்க எல்லாமே சரிங்க, எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் ஒதுக்குங்கன்ற மாதிரி. அதுதான் ஒதுக்க வேண்டியது தான். நீ நான் தான் சொல்கிறேன், இதை ஒதுக்கிட்டு அங்கே போ, அதான் உனக்கு நல்லது. நீ இங்கே வந்து என்ன கோயில் குளம் சாமி கும்பிட முடியாது யாராலையும். ஏன்னா கடவுள் தெரியாத வரைக்கும் கோயிலை சுற்றுவாங்க. தனக்குள்ளே தான் இது கடவுள்னு தெரிஞ்சு போய் தான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அப்படி போகாத போது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் தயவு செய்து குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க, குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்காதீங்க. சீரழிஞ்சு போயிடும், உங்களால் உங்கள் சந்ததி கெட்டு போயிடும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது விட்டுடு, அதை புடி, நல்லாயிருக்கும். எந்த சாமியாரியா இப்படி பதில் சொல்லி நடக்கிறான்? பைத்தியக்காரன் போல இருந்தானே. ஐயா தந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தந்திரம் பண்ணுறது இது சரியா தவறுங்களா ஐயா? உலகத்துக்கு சரி, கடவுளுக்கு தப்பு. தந்திரம் நான் ஏமாத்துறதுன்னு அர்த்தம். ஆமாம், அது உலகத்துக்கு சரியாக இருக்கும். கடவுள்கிட்ட போய் ஏமாத்தினா நீ நரகத்துக்கு போடுவேன். கடவுள்கிட்ட சத்தியத்தில் நிற்கணும். கடவுளாண்ட ஏமாத்தல் பொய் பொருட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது சத்தியமான விஷயம். உலகத்தில் தந்திரம் 100 ரூபாய் வாங்கின நாளைக்கு தரங்க ஏமாத்திடுது, ரொம்ப அன்பாக பேசுறது எல்லாம் தந்திரம். தந்திரமாக கடன் வாங்கி போட்டான் அவன் இல்லை. அந்த மாதிரி உலகத்துக்கு உதவும், கடவுள்கிட்ட உதவும். இப்போ நல்ல விஷயத்துக்கு தந்திரம் பண்ணலாமா? நல்லதுக்கு என்னத்துக்கு தந்திரம் வேணும் உனக்கு? நல்லதுக்கு உண்மை தானே வேணும். அங்கே பொய் தேவையில்லையே, மிகைப்படுத்த வேண்டியது இல்லை. இடங்களில் உண்மை சொன்னால் கூட தப்பாக எடுத்துக்கலாம். அது அப்போ பொய் தானே சொல்ல போகிறேன் நீ. அப்படின்னா நல்ல விஷயம் அது. நம்மக்கிட்ட ஒருத்தன் வேலை செய்திருந்தான், அவன் லீவ் போடுவான். ஒரு 4 வாட்டி ஆயா செத்து போச்சுன்னு லீவ் லெட்டர் கொடுப்பான். 3 வாட்டி பொண்டாட்டி செத்து போச்சுன்னு லீவ் லெட்டர் கொடுப்பான். அந்த மாதிரி கதை இது. ஏமாத்துறது மட்டும்தான். அதுக்கு தான் யூஸ் ஆகும், உண்மைக்கு யூஸ் ஆகாது. இது இல்லாமல் அடைகிறது எப்படிங்க? பிறந்த பையனை கல்யாணம் பண்ணால் பிறந்த பையனை அடைஞ்சிடுறேன். அப்போ கல்யாணம் பண்ணுறது ஒன்று தான் வந்து அதுதான் பிறந்த பையன். இப்போ உலகத்தில் வேற என்ன பிறந்த பையன்? இப்போ நீ பிறந்த உலகத்தில் சரி, நீ பிறந்த பையனை அடையினா உனக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னா பொண்டாட்டி இருந்தால் தானே புள்ள பிறப்பான். அப்போ உனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா பிறந்த பையனை அடைஞ்சிட்ட. அதானே? அதை தாண்டி எதுவும் இல்லையா? அதை தாண்டி எல்லாம் போக முடியாது உங்களால். அதை தாண்டி கேள்வியே இல்லையா? இல்லை, அதை தாண்டி இப்போ நீ கேட்டணும் அந்த கேள்வி எதுவுமே அதை தாண்டி இல்லை, எல்லாம் உலகத்தோடவே இருக்குது. அப்போ நீ எங்கேருந்து அதை தாண்டி போகிறது? கல்யாணம் பண்ணிக்கோ, 2 புள்ள பார்த்தீங்கன்னா நீ பிறந்த பையனு. வாழை அடி வாழன்ல ஒரு வாழை போனால் கூட வாழை மரம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒன்று அடையாளம் வேணும். அடையாளம் ஒன்றும் இல்லை, ஒரு வாழை மரம் இருந்தால் தானே இன்னொரு வாழை மரம் இருந்திருக்கும். அது மாதிரி நீ போயிட்டீங்கன்னா கூட உன் வாரிசு இருந்தால் தானே அவர் பிள்ளைங்கன்னு சொல்லும். அதான் பிறந்த பையனும். அதை தான் இன்றைக்கி உலகம் பண்ணின்னுக்குது. அது இல்லை உண்மை. உண்மை கடவுள் அடையிறது பிறந்த பையனு. நீ மனிதனாக பிறந்தவன் கடவுள் அடையிறதுக்காக பிறந்தான். இந்த உருவம் அமைஞ்சது கடவுள் அடையிறதுக்கு. இந்த பிறந்த பையனுங்க புள்ள பெற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை யாராலையும் செய்ய முடியல. அதனால இவன் பிறந்த பையனும் உலகத்தில் பிள்ளைங்களை பெற்று விட்டுனுக்குறான். சொல்லு. செயல் வந்து நினைச்ச உடனே செய்கிறது சரியா, இல்லை வந்து யோசிச்சு நிதானமாக செய்கிறது சரியா? சில செயல் நினச்ச உடனே செய்யணும், சில செயல் யோசித்து நிதானமாக செய்யணும். இப்போ தர்மம் பண்ணுற நினச்ச உடனே செய்துடணும்.
ஒருத்தர்கிட்ட கடை வாங்க போகிற நினச்சி நிதானமாக கொடுக்க முடியுமான்னு யோசித்து செய்யணும். நம்மளால முடியுமா? முடியாது. ஆமாம். நம்ம சக்தி. அப்போது சில விஷயங்கள் நினச்சி யோசித்து பண்ணணும், சில விஷயங்கள் நினச்ச உடனே செய்யணும். உங்ககிட்ட இந்த கொடுக்குறதா இருந்தால் அதை நினச்ச உடனே செய்யணும், இன்னொரு இடத்துல வாங்கிறதா இருந்தால் யோசிக்கணும். ஒரு உடல்ல இருந்து ஆனால் வெளியே போயிடுது, உயிர் போயிடுது. வெளியே போன உடனே கண் தானம், இருதய தானம்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி உபயோகப்படுது? அது உபயோகப்படுமா? உடல் வேற, ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த முப்பொருளாக இருக்குது. இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா, இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா அகாரம், உகாரம், மகாரம்னு பேர். அகாரம்னா இடுப்பில் இருக்கிற விந்து சக்தி, மகாரம்னா தொப்புலேருந்து கிளம்புற மூச்சு சக்தி, உகாரம்னா உச்சியிலேருந்து வர சப்தம். இந்த விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், இது மூணு சேர்ந்தால் அணு. இந்த அணு தான் இந்த உலகத்தை இயக்குது. அதே மூணு தான் இந்த உடலையும் இயக்குது. அந்த அணு தான் இயக்குது. இங்கே கடவுள்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த நெருப்பு, அந்த காற்று, அந்த சத்தம், இது மூணு தான் இயக்குது. இது மூணு தான் ஜீவன், உயிர், ஆன்மான்னு சொல்கிறோம். இந்த மூணு தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக இயங்குகிறோம். இந்த மூணு ஒன்று சேர்ந்தால் கடவுள் நிலைக்கு உயர்றோம். இந்த மூணு ஒன்று சேர்க்கறது தான் யோக நிலை. தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்த்தல் யோகம், ஒன்று சேர்ந்தால் ஞானம். அப்போ இந்த மூணையும் ஒன்று சேர்க்குறோம். ஒன்று சேரும்போது அது வெளியேறிச்சு. அப்போ இந்த உடலில் இருக்கிற கருவிகள் இருக்குது. இப்போ காது அப்படின்றோம். இதை காதுன்றது மேல் தோல் தான் இல்லையா? இதுக்கு பேர் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது காதுக்கு. சில பேருக்கு காது இருக்கும் ஆனால் கூப்பிட்டா கேட்காது. காரணம் என்ன? கர்மேந்திரியம் இருக்குது, உள்ளே இருக்கிற மைக்கு இல்லை, ஞானேந்திரியம் இல்லை. கண்ணு இருக்குது ஆனால் பார்வை இல்லை, இது கர்மேந்திரியம் பார்க்கறது. உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம், உள்ளே இருக்கிற பொருள் எடுத்தால் தான் கண்ணு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி மூக்கு அப்படி தான், வாய் அப்படி தான். எல்லா பொருள் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரிய பொருள், உள்ளே அதுக்கு மறைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரிய பொருள். இந்த ரெண்டு பொருளும் இயங்கினா தான் நமக்கு எல்லா பொருளும் வேலை செய்யும். இந்த ரெண்டு பொருள் மரண தருவாயில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இந்திரியங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது விஞ்ஞான முறையில், சயின்ஸ் முறையில் பயன்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் வீணு கிடையாது. அதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா? ஐயா, துன்பமும் வேணாம், இன்பமும் வேணாம், சரி, அமைதி தான் வேணும். ஆமாம். இந்த வீடியோவை பார்த்து தான் உண்மையாகவே நான் அமைதியோடு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா அமைதியோடு இருக்கேன். வாழ்க்கையில் எண்ண முடியாத கோடி பணம் வச்சுன்னுக்குறான், ஆனால் ராத்திரியில் படுத்தா தூக்கம் வரும். எண்ண முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம், எதை நினைச்சாலும் சாப்பிட முடியல. எண்ண முடியாத கோடி பணம் வச்சுக்கிறான், வீட்டில் நிம்மதி இல்லை. இவ்வளோ பணம் இருந்து இதை இவனுக்கு தேவைப்படுறது கிடைக்காத இவன் வாழ்ந்தான்னா செத்தான்னா சொல்லு. அப்போது இவனுக்கு தேவைப்படுறது இவனுக்கு கிடைக்கணும். இவனுக்கு தேவைப்படுறது எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறான். இந்த அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறதுக்கு வழி தான் இந்த யோகமாக. இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம். எது தேவையோ அதை எடுக்கலாம், எது தேவையில்லையோ அதை போட்டுக்கலாம். அந்த மாதிரியான பாதை தான் இது மகான்கள் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி நம்ம சீராக நம்ம வாழ்க்கையை முடிக்கணும். அந்த வாழ்க்கையை நம்ம முடித்தோம்னா அதுதான் முழுமையான வாழ்வு. அது இல்லைன்னா அரைகுறை வாழ்வு தான் வாழ்ந்துட்டு போகலாம். சொல்லுங்க. அதுக்கும் விதி தான் காரணங்களா? எல்லாமே விதியை நீ உருவாக்கிக்கிற. எல்லாத்துக்கும் உலகம்ன்றதே விதி மதியில் விளையாடுறது தான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அந்த விதி மதின்றதே ரெண்டு மூச்சு தான். உலகத்துக்கு விதி மதின்றது சந்திரன் சூரியன், மனுஷனுக்கு விதி மதின்றது சந்திரகலை சூரியகலை. இவ்வளோதான் வாழ்க்கை. இந்த மூச்சு அடங்கிச்சுன்னா இங்கே கடவுளும் காப்பாற்ற முடியாது, உலகமும் அப்பாவும் காப்பாற்ற முடியாது, அம்மாவும் டாக்டர்களையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா டாக்டர் செத்து போட்டார். எல்லா வைத்தியம் தெரிஞ்சு எல்லாரையும் நான் காப்பாற்றின டாக்டர் செத்து போகிறாரு, அவர் ஏன் சாவுறாரு? எல்லாரும் இது நின்னால் எல்லாம் போகும். அது உயிரினங்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் அதான் வழி. இங்கே கடவுள் என்ற பேச்சு, மனிதனுக்கு கடவுள் ரெண்டு தான்மா. ஒன்று ஆகாரம், இன்னொன்று மூச்சு. இது ரெண்டு இல்லைன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இல்லை. இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவன் கடவுள்னு வச்சுக்கணும்.
ஆனால் உண்மையான கடவுள் ஆகாரம் இல்லை ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 10 நாள் போட்டு கடவுள் வந்து உன்னை காப்பாற்றிடுவாருன்ட்டு. ஒருத்தனை கடவுளே இல்லை, எனக்கு சாப்பாடு தான் கடவுள்னு ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு இவனுக்கு சாப்பாடு கேட்கறவங்க சாப்பாடு கொடு, அவரை கடவுள் காப்பாற்றிட்டான். 10 நாள் பொறுத்த கதவு தன்னா கடவுள் காப்பாற்ற செத்து போயிருப்பார். சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி வெளியே வருவான். அப்போது இந்த கடவுள் யாரையுமே காப்பாற்றுறதில்லை, இவன் கற்பனையில் சுற்றி நிற்கிறான். கடவுள்ன்றது ஆகாரம். அடுத்து அதனால தான் சொன்னான், பிறந்த உடனே உனக்கு கடவுள் யாருக்குன்னா குழந்தைக்கு தெரியுமா? எப்போ கடவுள் தெரியுது? ஒரு 10-15 வயசாகி அம்மா கோயிலுக்கு போகலாம் சுற்றி இது கடவுள் அது கடவுள்னு சொன்ன பார்த்தேன்னு அது வரைக்கும் அது உயிராக வாழ்ந்தது. எதுக்கா பற்றி சத்த யோசித்தியா? யோசிக்கவே இல்லையே. அதுக்கு கடவுள் இருந்ததா, ஜாதி இருந்ததா, மதம் இருந்ததா? எதுவுமே இல்லை, உயிராக இருந்தது. ஆனால் அதை யோசிக்கவே இல்லை. அப்போ செயற்கையால் வர்றது தான் இந்த கடவுள் வழிபாடு, மத வழிபாடுலாம். இயற்கையில் உயிர் வழிபாடு தான். அப்போ இயற்கையோடு இணைஞ்சு வாழுங்க, இயற்கைக்கு உங்களுக்கு உண்மை தெரியும். செயற்கையோடு சேரும்போது உண்மை விளங்கவே வருங்க, அது இருளில் தான் வாழ்வீங்க. ஐயா, யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு மனசில் வைக்காம. ஆமா, இப்போ அது இருக்காது. சொன்னா சொல்லி போறாங்க, சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவ்வளோதான். ஒரு அசால்ட் வந்தது இல்லை. இப்போ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஐயோ இது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நான் இப்படி வந்தது அப்படின்னு யோசிப்பேன். இப்போ அப்படிதான் வரும்னு யோசிப்பேன். ஒரு குழந்தை செத்து போச்சு, உன் பிள்ளை தான் செத்து போனது போலீஸ்காரன் வந்து, அதுக்கு என்னென்ன பண்ண இப்போ தெத்த பார்த்தியா? அதுதான் இது வழி. ஒரு பையன் செத்து போயிட்டான்னா நான் செத்து போயிடணும் கூட அப்படின்னு போனாங்க இவங்க. ஆனால் இப்போ பையன் அவன் வேற நான் வேறன்னு தெரிஞ்சுக்கினாங்க. ஆனா அந்த ஆன்மா போயிடுச்சு. நம்மளும் உடலுடைய உறவுமா இறைவன் இருக்கிறானே எவ்வளோ அற்புதமானவன் பாரு. நீ செய்த பொருள் உனக்கு சொந்தம், நான் செய்த பொருள் எனக்கு சொந்தம். ஒருத்தர் செத்த உடனே அவன் வீட்டில் அவன் பணம் சேர்ந்து போகுது, ஆனால் அவனுடைய உயிர் இறைவனாண்ட போய் சேர்ந்து. அப்போது யார் யார் பொருள் யாருக்கு சொந்தமோ அவன் பொருள் அவனுக்கே சொந்தம். இதில் எந்த எங்கக்குது உந்த எங்கமாகுது, யாருக்குமே உரிமை இல்லை. இறைவன் இந்த உலகத்தை படைச்சது நீ சுபிட்சமாக வாழ்ந்துட்டு வாடா, உரிமை கொண்டாடாத, இது உனது இல்லை அப்படின்னா. ஆனால் மனுஷன் அகங்காரம் ஏறி போய் எந்து இது தேவையா? யாருமே இங்கே இல்லை. உந்தாண்டா நீ போகும்போது எடுத்து போகணுமே. எவனாவது இது வரைக்கும் முன்னோர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போய்க்கிறேன்னா எவனும் எடுக்க முடியாது. இறைவன் நமக்காக கொடுத்துக்கிறான். ஒரு மழையை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா? ஒரு சூரியனை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா? இறைவன் மனிதனுக்கு உயிரினங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை இறைவன் படித்து நீ சுபிட்சமாக வாழ்ந்துட்டு வாடான்னுக்கிறான். ஆனால் உரிமை கொண்டாடினுக்கிறான் மனுஷன். அது அறியாமையில் வாழ்ந்துனுக்கிறான்னு அர்த்தம். அழுகணி சித்தர் பாடல். சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி குழப்புழக்காய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனே. இதனுடைய விளக்கம் என்னான்னு கேட்குறேன். இப்போ நம்ம இங்கே உபதேசம் கொடுக்குறோம். உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கிட்டு இருந்தது. இப்போ அந்த மூச்சாகப்பட்டதை என்ன பண்ணுறோம், பின்பக்கம் அனுப்புகிறோம். பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை. அப்போது இந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா புட்டத்துக்கு முதுகு தண்டினுடைய முனையில் இருக்குது. அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும். அதை சமைச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ பதமாக நீ ஆயிடணும். ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறேம்மா, நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய களைப்பை தீர்த்துக்க மாட்டியா? நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடினுக்கிற, ஆனால் நான் உன்னை பார்க்க முடியாது இருக்கிறேன்னு. அதுக்காக சொல்கிறாரு, சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ வந்து என்னை பார்ப்ப. அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் இந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிறேன். நீ பார்த்து நீ களைப்பார்னேன்னா நான் திருப்திப்படுவேன், என்னுடைய மனம் சந்தோஷப்படும், எனக்கு முக்தி மோட்சம் அப்போ தான் கிடைக்கும். ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது, வழியே கிடையாது. அதனால் நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அம்பாலை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாலை வாழைப்பெண்ணுன்னு பேர். அதுக்கு
அம்பாள்னு பேர், சக்தின்னு பேர், பல ஆயிரம் பேர் அதுக்கு, நீலின்னு பேர், காளின்னு பேர். எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும். அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது. என்னதான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும், ஏறி அந்த சிவத்தை தொடணும். மேலே ஏறுற பொருள் நெருப்பு, ஏற்றின பொருள் காற்று, மேலே இருக்கிற பொருள் சப்தம். இந்த மூணும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்த்தால்தான் கடவுளை அறிய முடியும். அதுக்கு தான் இதை சொல்கிறார். சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று உழக்குழக்காய் நீ. அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா, நீ வாமான்னு கூப்பிடுறதுக்கு அந்த பாடலை பாடுறாரு. மைம்பொன் சிலம்பணிந்து அந்த அம்மா வரும்போது எப்படின்னா, இப்போ யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஒரு ஞானம் பெறணுன்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும். அவனுக்கு நாதம் வராது, ஞானம் வராது. ஏன்னா ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்பட்டோம், மற்ற நேரத்தில் மனம் அலையும். நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அலையாது, அதை பிடிச்சிடும், மனசை பிடிச்சிடும் நாதம். அதனால் சொல்கிறாரு. அது வரும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சிலம்பலைஞ்சி ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணுமா அந்த அம்மா. அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்கணும், கண்ணு ரெண்டுக்கும் அந்த மை தீட்டி இருக்கணுமா, அவ்வளோ அழகாக வரணுமா அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, மைம்பொன் சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி, கீழே இருந்து மேலே போகணும். மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும். அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் கலையுடுத்தி, அந்த இடம் எப்படின்னா தங்கம் மாதிரி இருக்குமா. செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்களாம் அம்பாள். அவ்வளோ ஏறுறாளாம். அப்போது உன் நிலைமை என்ன இருக்கும், நீ அது மட்டும்தான் தெரியும், நீ இருக்க மாட்டாங்க. அதனால் தங்க மாதிரி ஜொலிக்கிறாள் அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, செம்பொன் கலையுடுத்தி செல்விழிக்கு மை எழுதி, கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பொன் பூண்டு அருகோண வீதியில் கம்பத்தின் மேலிருந்து என் கண்ணம்மா கண்குளிர பார்த்தாய். மூலாதாரம், சுகதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னை, 6 கோணம், 6 வீடு. 6 வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும். அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இன்னுமாவோ அப்படியே மை பூசி தங்க மாதிரி ஜொலிச்சு வரணுமாவோ. அதை அம்பாளை வர்ணிக்கிறார் அந்த பாடல். இந்த 2 பேராகிராஃப் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த 2 பற்றி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷம். வணக்கம்பா, சொல்லுப்பா. சாமி, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ என் உடம்புல இறைவன் இருக்கானா, அதை நான் எப்படி சாமி உணர்றது? நீ இப்போ இறைவன் இல்லைன்னா நீ பேச மாட்டேன். பேசுவியா? அவர் போனம் படுத்துங்குது, அதுக்குள்ளே இறைவன் இல்லை, அது பேசுமா? பேசாது. அப்போ இறைவன் இருந்தால்தான் ஒரு மனிதன் பேசுவான், இறைவன் இருந்தால்தான் நடமாடுவான், இறைவன் இருந்தால்தான் எல்லா செயலும் செய்ய முடியும். மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான், ஆனால் அதை மறைமுகமாக இருக்கிறான். இப்போ உன் உயிரை உன்னால் எடுத்து இது பார்ப்புங்க, என் உயிருக்குதுன்னு காட்ட முடியுமா? முடியாது சார். ஏன் முடியும்? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா? அதான் இறைவன். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு இருப்பது எதுவோ அதுவே இறைவன். உன் உடல்ல உயிர் இல்லைன்னு சொன்னேன்னா நீ இருக்க மாட்டேன். ஆனால் இருக்குதுன்னு எடுத்து காட்ட முடியாது. இருக்குது, ஏங்குது, ஏக்குது, அது வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. அது முடிஞ்சதுதான் நம்மளே இருக்க மாட்டோம். அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் ஒவ்வொரு ஜீவராசினுடைய உடல்லையும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உருவங்கள் வெளியே நடமாடும். இறைவன் அந்த உருவத்தை விட்டு வெளியே வந்தால் இந்த உருவம் மண்ணு தோன்றிடும். அப்போ எல்லார் உடம்புலையும் இறைவன், எல்லார் உடம்புலையுங்குது, நல்லவன் உடம்புலையுங்குது, கெட்டவனுடைய உடம்புலையுங்குது. அப்புறம் சில பேர் ஏன் சாமி தவறுகள் செய்கிறாங்க? தவறுகள் செய்ய சொல்லுது, மனம் கேட்குது, இறைவன் ஒத்துழைக்கிறான். ஒரு திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், கும்பிட்றான், சாமி இன்னைக்கு திருட போகிறேன், நான் யாருக்கிட்ட மாட்டிக்கூடாது, நல்லபடியாக திருடின்னு வரணும். கடவுள் சொல்கிறான், நல்லபடியாக போய் திருடுன்றான். கடவுள்கிட்ட ஒரு நல்லவன் போகிறான், சாமி நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதா, 4 ரூபாய் தர்மம் பண்ணணும், நல்லபடியாக தர்மம் பண்ணணுன்றான். மனம் எது கேட்குதோ அதுக்கு இறைவன் ஒத்துழைக்கிறான். இவ்வளோதான் வித்தியாசம். மனம் ஒரு குரங்குன்றாங்களே, அதுக்கான அர்த்தம்? ஆமாம், ஒரு நிலையில் நிற்கலையே. நேற்று அங்கே இருந்தீங்க, இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க, நாளைக்கு எங்கே இருப்பீங்களோ தெரியாது, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. மனசனுடைய நிலை எண்ணங்கள் கலந்ததால் ஒரு வினாடிக்கு வினாடி மாறிக்கினே இருக்கும். இப்போ நான் ஒரு 10 ரூபா கேட்குறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு வாங்க கொடுக்குறேன்ட்டீங்க, சரி கொடுக்கலான்ட்டு என்னோம். நாளைக்கு போகிறதுக்குள்ளே மனம் யோசிக்குது, இந்த ஆளுக்கிட்ட கொடுத்தா கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன், நம்ம ஏன் கொடுத்துட்டு அவஸ்தை பண்ண, இல்லைங்க நீங்க நாளைக்கு. அப்போ மனுஷனுடைய மனம் ஒரு நிலையற்றது. மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்களா, விளக்கம் என்ன சாமி? மாதா அப்படின்றது ஒரு வட்ட செயலாளர் மாதிரி,
பிதான்றது பகுதி செயலாளர் மாதிரி, குருன்ற ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி, கடவுள்ன்றது முதலமைச்சர் மாதிரின்னு வச்சுக்கோ. புரியுதா? அவர் அடையணும்னா ஒருத்தரையா தாண்டி இவ்வளவோ தாண்டி போனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது மாதிரி கணக்கு போட்டுக்கினீங்களா தெரிஞ்சிடும். உச்சவர்க்கும் மூலவர்க்கும் என்ன சாமி வித்தியாசம்? உச்சவர் என்றவர் ஊரெல்லாம் சுத்துறவர், மூலவர் என்றவர் ஒரே இடத்துல இருக்கிறவர். சொல்லுங்க. சரி சாமி. சாமி, இறைவன் வந்து ரொம்ப கருணையானவன், அன்புள்ளம் கொண்டவன் சொல்றாங்க. ஆமா. இப்போ வந்து ஒரு சிங்கம், புலி அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகத்தை படைத்த இறைவன் தான் மானு அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரியம் படைச்சு அதுக்கே இறையாக்கையும் விடுறான். ஆமா. இதுல எப்படி சாமி இறைவன் கருணை உள்ளன்னு? ஏன்னா மானை பொறுத்தவரையும் அது வந்து வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு தான் இருக்குது. அது எப்படி தொலைச்சிடுது? அது அதுக்காக படைக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு எப்படி நெல் அரிசி வருது, எப்படி வருது? அப்போ நீங்கள் கொண்டு அதில் உயிர் இல்லையா? அப்போ அது கொண்டு சாப்பிட்றது பாவம் இல்லையா? மனிதனுக்காக சில தானியங்களை இறைவன் படைச்சிருக்கிறான், சில மிருகத்துக்காக மிருகங்களை படைச்சிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை யோசி, மிருகத்தினுடைய வாழ்க்கையை யோசிக்காது. யோசினா விடை கிடைக்காது. ஒவ்வொரு மிருகமும் பாவம் பண்ணிக்குது, இன்னொரு உயிரை ஒன்று கொன்று தின்னுக்குன்னுக்குது. அதை நீ என்ன செய்துங்கிற? அதுதான் துண்ணுங்கதான், நீ துண்ணுக்கணும் இல்லையா? கோழி எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மீனை எதுக்கு வெட்டி சாப்பிட்ற? ஆட்டை எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மிருகத்துக்கு படைச்சிருக்குது. அது மனிதனுக்கு தானியம் படைச்சிருக்குது. இதை விட்டுட்டு நீ அதை சாப்பிட்டுங்கிற? அதுதான் பாவம் பண்ணது இல்லை, நீயும் பாவம் பண்ணிக்கிட்டாங்கிற. நீ அதே தொழிலை தான் செய்துங்கிற. சாமி, இப்போ இறைவனை அடையணும்னா நம்மளே சில நேரத்தில் வருத்திக்கிட்டு பண்ற மாதிரி சாங்கியம்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து அதெல்லாம் அடையாளங்கள். இறைவனை வழிபடுறோன்னு தன்னை தானே அடையாளம் காட்டிக்கிறதுக்கு வருத்திக்கிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்கு வருத்திக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைவுகள் அவனுக்குள்ள வச்சு இறைவனுடைய நினைவை ஏற்றினான்னா போதும், எந்த வருத்தலும் தேவையில்லை. அதெல்லாம் வெளி உலகத்தை காட்டுறதுக்கு தான் அந்த வருத்தல்லாம். இப்போ நான் கோவிலுக்கு போற வரையும் இறைவனை நினைச்சினே போறேன் சாமி. உள்ள போயிட்டு சாமி எடுத்து கையெடுத்து கும்பிடும் போது டக்குன்னு நம்ம என்ன கும்பிட வந்தோடனே மறந்துடும், அப்படியே நின்றுட்டு சாமி வண்டி பார்த்துட்டு வந்துடுறோம். இதனால வந்து சாமி இறைவன் யார் தெரியுமா உனக்கு? இறைவன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு. அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி கோயிலுக்கு போன நீ? மிகப்பெரிய இது அது தெரியுது. கோயிலில் எப்படி போய் கும்பிட்ட நீ? யாரை கும்பிட்டப்பா? சாமி. சாமி அங்க அங்க இருந்தாரு, சிலை தானே இருந்தது அங்க. அப்போ இதுவா அதுவா அதுவா இதுவான்ற குழப்பத்திலேயே இருக்கிறீங்க, இன்னும் தெளிவு வரல உங்களுக்கு. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான், தேட பழகுங்க, தேட தெரிஞ்சவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கின்னு நடங்க அப்படின்ட்டு. கோவிலுக்கு போறது பக்தி, அது இறைவனை தேடுறது இல்லை, இறைவனை வழிபடுறது. அது இறைவனை தேடுறது ஞானம், இறைவனை வழிபடுறது பக்தி. இறைவனை வழிபடுறது வேற, இறைவனை தேடுறது வேற. இறைவனை தேடும் போது உலக தேடலை விட்டுடுவ, பக்தி பண்ணும்போது உலகத்தோடு சேர்ந்து பக்தி பண்ணி வாழ்ந்துன்னுப்ப. இது வேற வாழ்க்கை, அது வேற வாழ்க்கை, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சொல்லுங்க சாமி. இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க. இப்போ நான் எங்க போயிட்டு எந்த ஜோசியரை கேட்டாலும் குலதெய்வத்தை வழங்க மாட்டேன் நீ, அந்த தான்றாங்க. ஆமா. இப்போ நான் என்னோட குலதெய்வம் எதுன்றது வந்து என்னோட குலதெய்வம்னு ஒண்ணு கிடையாது. நீ தான் குலதெய்வம், உங்க வீட்டுக்கு நீ தான் குலதெய்வம், உன் பொண்டாட்டி தான் குலதெய்வம். அதுங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே குலதெய்வ வழிபாடு. அதுதான் குலதெய்வம்னு ஒண்ணு உலகத்துல கிடையாது. முன்னோர்கள் செத்து போனவன் தான் குலதெய்வம். அவன் 50 1000 வருஷத்துக்கு முன்ன போயிருப்பான், அவனை போய் வழிபட்டு நிற்பியா? ஜோசியக்காரனுக்கு அப்படி சொன்னாதான் காசு கொடுப்பேன். ஏன்னா உன் துன்பத்துக்கு அவன் தான் காரணம், நான் அவனை போய் நீ கேட்க முடியாது. அதனால ஜோசியக்காரன் ஈஸியா சொல்லின்னுக்கிறான். நீ யோசனை பண்ணு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், நான் உழைக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் ஏன் ஜோசியர்கிட்ட போகணும்? அப்ப நான் இதெல்லாம் மீறி நான் ஜோசியர்கிட்ட போறேன்னா என் ஆசை இதை விட நல்லா இருக்கணுன்ற ஆசையில நான் போறேன். அந்த ஆசையை அவன் பயன்படுத்திக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒரு தொழில். ஜோசியனுக்கு தெரியுமா நீ வழிபட்டியா வழிபடலையான்னு? டெய்லி வழிபட்டுங்கிறேன்னு சொல்லிப்பாரு அவங்ககிட்ட. அவன் வீட்டுல வந்து பார்த்துட்டு போறேன், எல்லாரும் வீட்லயா நீ வழிபடுறியா வழிபடலையான்ட்டு. அவனுடைய கொள்கை அதை சொன்னாதான் அவனுக்கு திருப்தி பெறும். அதனால அவன் சொல்றான், நீ எதை செய், நீ எதுக்கு அவங்கிட்ட போற ஜோசியக்காரங்கிட்ட? உன் விதி என்னவோ நிர்ணயம் அதுபடிதான் நீ வாழ போற. மதிய வச்சுக்கின்னு வாழ்க்கையை நடத்து. அதை விட்டு போட்டு அவன் சொல்லுவானா இவன் ஜோசியக்காரன் உன்னை நல்லா வாழ வச்சிட முடியுமா?
பிச்சை எடுக்கணும்லாம் ஜோசிகாரன் பணக்காரன் ஆக்கிடுவானா? செத்து போனவனா ஜோசிகாரன் உயிராக்கிடுவானா? எவனுக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தரும். அது ஜோசிகாரனுக்கும் அதே தான் விதி. அதனால ஜோசிகாரன் சொல்லி எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்லை. யார் சொல்லியும் எதுவும் நடக்காது. உனக்கு எது முடிவோ அதான் நடைமுறை. அப்போ ஜோசியன்றது இல்லைன்ற மாதிரி அது இல்ல போனா போட்டுங்க, இருந்தா இருக்கட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு அது மேல நம்பிக்கை? உங்க மேல நம்பிக்கை இல்லை தானே அது மேல போறீங்க நீங்க. அப்போ உங்க மேல நம்பிக்கை இல்லை. ஜோசிகாரன் சொன்னா சரியா இருக்கும், ஜோசிகாரன் செய்தா சரியா இருக்குன்னா அப்ப நீங்க செய்யறது சரியில்லைன்னு உங்களுக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சு. அதானே அர்த்தம். நான் எதுக்கு ஜோசிகாரன் போனோம்? அவன் ஒரு தோல் செய்துங்கிறான், செய்தும் போட்டோம், போறவும் போட்டோம். என்னுடைய பயத்துக்காக அடுத்தவங்ககிட்ட போயின்னுக்குறோம். எனக்கு பயம் இல்லை, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் அடுத்தவன் தேவையில்லை. எனக்கு என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கைது, என் வாழ்க்கை மேலே எனக்கு நம்பிக்கைது, என் மேலே நம்பிக்கைது. அதானே வாழ்க்கை பயணம்.